உன்னோட எதிரியை கூட நம்ப. ஆனா ஆன்லைன்ல இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்றவனை மட்டும் நம்பவே நம்பாத. ரீசெண்டா ஒரு ஆடு இல்ல, பல ஆடு. எல்லா இன்ஃபுளுசரும் ஒரே ஒரு சோப்புக்காரனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டு இல்ல, வித்துக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், கர் சோப்பை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம பார்த்து நானும் அந்த கர் சோப்பை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாரும் வருஷ கட்டிட்டு வருது ஆடு 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 ஆடுன்னு. கர் சோப் போட்டா டேன் போகுது, அந்த சோப் போட்டா டேன் போகுது, இந்த சோப்பு போட்டா டேன் போகுது அப்படின்னு வருஷ கட்டிட்டு ஆடு வந்துச்சு. நானும் என்ன பண்ணிட்டேன், டேன்லாம் போகுது அப்படின்னுட்டு ஆர்டர் போட்டேன். அவனுங்களை நம்பிட்டு நானும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். எத்தனை வாங்கினேன்? 1 2 10 சோப்பு வாங்கிட்டேன். இப்போ 1 மந்தா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரிசல்ட்டும் இல்ல, சுத்தமா இல்ல. ஏன்னு கேட்டா எனக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல கூவி கூவி விக்கிறவனுங்களை நான் நம்பிட்டு 10 சோப்பு ஆர்டர் வாங்கிட்டேன். அதில் வந்து இன்னும் 4 சோப்பு அப்படியே இருக்குது. 1 மாசம் யூஸ் பண்ணிவிட்டேன், இன்னும் 4 சோப்பு அப்படியே இருக்குது. 3 சோப்பு எங்க வீட்டுல கொடுத்துட்டேன். எங்க வீட்டுல நான் என்ன சத்தியமா சொல்லி கொடுத்தேன், இதை மட்டும் போடுங்க, நீங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு தக தக தகன்னு மின்னலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். என்ன தெரியுமா பேசுறாங்க, உன்ன மாரி ஒரு முட்டாக்கும் யாருமே இல்லடா அப்படின்னு பேசுறாங்க. எனக்கு தேவையா சொல்லு, எனக்கு தேவையா? அத சொல்லு. முன்ன உன்னை நம்பி நான் இந்த பொருளை வாங்கினதுக்கு எனக்கு இந்த பேச்சு தேவையா? இது பத்தாதுன்னு இன்னும் ஒரு சோப்பு வந்துருச்சு, பச்சை கலர்ல உள்ள நார் வச்சு வந்துருச்சு. கேட்டா ஸ்க்ரப்பருங்கிறாங்க. இதுக்கும் பின்னாடி வந்து ஸ்க்ரப்பர் இருக்கு. நீங்க இன்னொரு ஆடு விடுறீங்க பாரு, அதுக்கும் பின்னாடி வந்து ஸ்க்ரப்பர் இருக்கு. ஓகேவா? அதுக்கு நான் உன் சோப்பை 200 ரூபா 300 ரூபா போட்டு வாங்கி என் உடம்புல போட்டு தேய்ச்சி, அதுவும் நல்லாவா தேய்க்குது? ஒரு சோப்பு இப்படி பிளைனா இருக்குது, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு முட்டிக்கிட்டு நிக்குதுடா, முட்டிக்கிட்டு நிக்குது முள்ளாட்டம். அதை நாங்க என் தோல்ல போட்டு சுரண்டும் போது அப்படி குத்துது, ரண வேதனையா இருக்குது, ரண வேதனையா. ஆனா ஸ்க்ரப்பர் அப்படி இல்லை. ஸ்க்ரப்பர் வந்து ஃபுல்லாவே அப்படியே சரக்கு தேய்க்கலாம். ஆனா நீ கொடுக்குற சோப்புல இருக்கிற ஸ்க்ரப்பு என் தோலைத்தான் கிழிக்குதே ஒளிய என்னோட டேனை ரிமூவ் பண்ணல. கைய பாரு பாரு, 1 மாசமா யூஸ் பண்றேன், என் கையில இருக்கிற டேனை பாரு, ரிமூவ் ஆச்சா? இன்ஃபுளுசரா இருந்தாலும் சரி, இந்த சோப்பு கம்பெனிக்காரனா இருந்தாலும் சரி, 10 நாள்ல டேன் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் சோப்பை விற்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் 30 நாளா யூஸ் பண்றேன். இந்த சோப்பால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வாசம் குமு குமு குமுக்குது, குமு குமு குமுக்குன்னு இருக்கீங்க. எனக்கும் வாங்கி 10 நாள் யூஸ் பண்ணேன், வாசம் நல்லா குமு குமு குமுக்குன்னு தான் இருக்குது. சோப்பு கரைய கரைய என்னடா அதெல்லாம் ஒரு வாசமா? நல்லாவே இல்லை, சுத்தமா நல்லா இல்ல. வாசனை அப்படியே கரைய கரைய வாசனை ஒரு மாதிரி தலைவலியே எனக்கு கொடுக்குது. நிஜமாவே தலைவலிக்குதுடா, ஒரு பக்கம் தலைவலிக்குது உங்க வாசனையை நான் மூந்து பார்த்து. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த சோப்பை, இது என்னோட ரிவ்யூ. இந்த சோப்பு நான் வாங்கி 1 மந்த் யூஸ் பண்ணிட்டேன். இது என்னோட ரிவ்யூ, ஓகேவா? இது நான் ஒரு கஸ்டமரா ரிவ்யூ பண்ணி உனக்கு நான் சொல்றேன். நீ இன்ஸ்டாகிராம்ல பொருள் விற்கிறவன், இன்ஃபுளுசரு எவனா வேணா இரு, ஆனா நல்ல பொருளான்னு பார்த்துட்டு நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் உனக்கு வந்து ஒரு நாள் கை குப்பி வாங்கிக்கிறாங்க. ஆனா உன்னை நம்பி உன்னை ஃபாலோ பண்றாங்க பத்தியா, அவங்க எல்லாம் வாங்குறாங்க. வாங்கி என்னத்துக்கு பிரயோஜனம்? எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நீ கையை நீட்டி காசை வாங்கிக்கிற, நாங்க கையை நீட்டி காசை கொடுத்துட்றோம். என் காசை வாங்கி உனக்கு கொடுத்துட்றான். அதனால யாருக்கு பெனிஃபிட்? உனக்கு தான் பெனிஃபிட். எங்களுக்கு நக்கீடு தான் போடனாங்க. தேவைமயிரா நீ சொல்லி இந்த பொருளை நான் வாங்கி இன்னும் 4 கட்டி சோப்பு இருக்குது. இந்த 4 கட்டி சோப்பை நான் என்னைக்கு நான் உடம்புல போட்டு தேய்ச்சி மறுபடியும் அந்த முள்ளா இருக்கிறத போட்டு புசுக்கு புசுக்கு புருக்குன்னு தேய்ச்சி என் தோலை கிழிச்சு நான் என்னைக்கு நான் அந்த சோப்பை போட்டு தீக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஆணி செருப்பு இருக்குது. ஆணி செருப்பு வந்து ஒரு 100 ஆணி அப்படியே அந்த கட்டையில அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆணி மேல அப்படியே போய் ஒரு பிளாட்டா ஒரு உருவம் நிக்கிறதுக்கும் ஒரே ஒரு ஒத்த ஆணி இப்படி நெட்டுக்கிட்டு நிக்குது. அந்த ஒத்தாணி போட்டு காலை வச்சு குத்துறதுக்கு வித்தியாசம் இல்லை. என்ன ஸ்க்ரப்பர் இதெல்லாம்? தேய்க்க தேய்க்க ஒவ்வொரு இடமா அந்த ஸ்க்ரப் வந்து தோலை கிழிக்குது. இனிமேனாச்சும் ஏமாத்தாத, ஒரு நல்ல பொருளா விற்க பாருங்க, ஓகேவா?